எபேசியர்கள் என்ற நிருபம் 5வது அதிகாரம் 25 முதல் 27 வசனங்கள் மூலமாக தேவனுடைய செய்தியை சில வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். இந்த செய்தி தொடரின் பெயர் கிறிஸ்து அவர் சபையை பரிசுத்தப்படுத்துவதற்காக தம்மையே ஒப்புக் கொடுத்தார், அவரே தம்மை ஒப்புக் கொடுத்தார் என்கிற கருத்தை கொண்டு நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். எபேசியர் 5வது அதிகாரம் 25வது வசனத்தின் பின்பகுதியில் இருந்து 27வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்ளுவதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வேதம் கற்றுத் தருகிறது. இதை குறித்து சில வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார், அவர் தம்முடைய ஜீவனை தானே ஒப்பு கொடுத்தார். யாருமே அவருடைய ஜீவனை எடுத்துக்கொள்ள முடியாது. இயேசுவே சொல்லுகிறார், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவிடத்தில் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். நான் என்னுடைய ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படியாக அதை நான் கொடுக்கிறபடியினால் பிதா என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறார் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப இயேசுவே இந்த உலகத்திலே வந்து அவரே தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுக்கிறாரா, எதற்காக அவர் கொடுக்க வேண்டும் என்று பல காரியங்கள் குறித்து நம்ம யோசித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதில் முக்கிய கருத்தாக எபேசியர் 5வது அதிகாரத்திலே பவுல் எழுதுகிற காரியத்தை உள்ளத்திலே வைத்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்து எதற்காக ஒப்பு கொடுத்தாராம்? கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்தார். அவர் சபை மகிமையுள்ள சபையாக மாற வேண்டும், அது கழுவப்பட வேண்டும், கரைதரையற்ற சபையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் கற்றுத்தருகிறது. ஆகவே நமக்காகத்தான் இயேசு ஒப்பு கொடுத்தார் தம்மை. இந்த சபை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒப்பு கொடுத்தார் என்பதை குறித்து ஒவ்வொரு காரியங்களாக நாம் ஒவ்வொரு வாரமும் தியானித்து வருகிறோம். முதலாவதாக கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்தார் என்று நம்ம தியானித்தோம். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்தபடியினாலே நாமும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பதாக நாம் தியானித்தோம். அதில் 3 காரியங்களை யோசித்து பார்த்தோம். முதலாவதாக கிறிஸ்துவில் அன்பு கூறுகிறவர் கட்டளைகளை கை கொள்ளுகிறான். நம்ம அவர்கள் அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நம்ம தியானித்தோம். அதோடு கூட அவர்களுக்கு அன்பு கூறுகிறவர்கள் மற்றவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும், பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி நம்ம தியானித்தோம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறுகிறவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும், அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி நம்ம தியானித்தோம். அதன் பின்பு தேவனுடைய சமூகத்திலே தேவாதி தேவன் தம்முடைய வசனத்தின் வார்த்தையை கொண்டு அவர் நம்மை கழுவினார் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். இந்த வசனத்தை கர்த்தர் அனுப்பி சபை பரிசுத்தமாகும்படியாக அவர் கழுவினாரா? அப்போ வசனத்தை என்ன செய்ய வேண்டுமா? முதலாவதாக அந்த களங்கமில்லாத திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும், அதை தேட வேண்டும், அதுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமில்லை, ஏதோ வாசித்து போகிறது அல்ல, இந்த வசனத்தை நம்முடைய இருதயத்தில் பதித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அதன்படி நடக்க வேண்டும் என்பதாக நம்ம தியானித்தோம். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் நம்முடைய வார்த்தையை அறிந்திருக்கிறபடியினாலே நான் என்னுடைய எதிராளிகளை காட்டிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அதன் பின்பு அவர் சொல்லுகிறார், நான் உடைய வசனத்தை என்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறபடியினாலே நான் எனக்கு போதித்தவர்களை காட்டிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அதன் பின்பு அவர் சொல்லுகிறார், இந்த வசனத்தை நான் கை கொள்ளுகிறபடியினாலே நான் முதியோர்களை காட்டிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். சங்கீதம் 119 98 100 வசனங்களை பார்க்கும் பொழுது இந்த 3 காரியங்களையும் அவர் சொல்லுகிறார். ஆகவே அதை நம்ம தியானித்தோம். கர்த்தாவே, நாங்கள் இந்த வசனத்தின்படி கீழ்ப்படிய வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக நம்ம தியானித்தோம். அதன் பின்பு கடந்த வாரத்திலே கரைதிரை அற்ற சபை என்கிற ஒரு கருத்தை குறித்து நம்ம தியானித்தோம். சமீம் என்று சொல்லப்படுகிறது, அது கிரேக்க மொழியிலே. சமீம் என்று சொன்னால் ஒரு பூரணமான ஒரு சபை, கரைத்துறையற்ற ஒரு சபை என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். இந்த கரைத்துறையற்ற சபையை குறித்து தியானித்த பொழுது எப்படி கரைகள் வருகிறது சபைக்குள்ளாக என்பதை குறித்து 3 காரியங்களை நம்ம குறித்து தியானித்து இதனுடைய சமூகத்தில் ஜெபித்தோம். முதலாவதாக அக்கிரமத்தின் கரை, பாவத்தை நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வந்து சாத்தான் நம்மை கரைப்படுத்த விரும்புகிறான். இரண்டாவதாக அந்நிய பொய் போதனைகளை கொண்டு வந்து நம்மை கரைப்படுத்த விரும்புகிறான். மூன்றாவதாக விசுவாச துரோகத்தை கொண்டு வந்து சபையை அவன் கரைப்படுத்த விரும்புகிறான். ஆக இந்த அக்கிரமமாக எல்லா கரைகளை நீக்கும்படியாகத்தான் கிறிஸ்து தம்மை தாமே சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். இன்றைக்கு அதுக்கு அடுத்த கட்டமாக மகிமையுள்ள சபை என்கிற கருத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். எதற்காக இயேசு ஒப்புக் கொடுத்தாராம்? அவர் முதலாவதாக அன்பு கூர்ந்தார், அதன் பின்பு வசனத்தை அனுப்பி சபையை அவர் கழுவினார், மூன்றாவதாக கரை திரை அற்றபடியாக இருக்கும்படியாக சுத்திகரித்தார், தமக்கு முன்பாக மகிமையான சபையாக நிறுத்தும்படியாக அவர் சபையை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா! சபை இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை. கர்த்தர் சபையை நிறுவுவதற்காக இந்த உலகத்தில் வந்தார். அவர் மரிக்கும் பொழுது அவருக்கு தெரியும் ஒரு சபை ஒன்று உருவாக போகிறது என்று அவருக்கு தெரியும். ஆகவே இந்த சபையிலே அன்பு கூர்ந்து அவர் தம்முடைய ஜீவனையை அதற்காக கொடுத்து அவர் சபையை தமக்காக எடுத்துக்கொண்டார். அவர் சொல்லுகிறார், பாதாளத்தின் வாசல்களின் சபையை மேற்கொள்ளுவதில்லை, இந்த கல்லின் மேலே சபையை கட்டுகிறேன் என்று இயேசு சொன்னார்.
அவருடைய உள்ளத்தில் என்ன நோக்கம் இருந்தது? இந்த சபை ஒரு மகிமையுள்ள சபையாக நிற்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் அவருக்குள்ளாக இருந்தது. அதற்காகத்தான் அவர் சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்தார். இன்னைக்கு சபையை பார்க்கும் பொழுது இது மகிமையுள்ள சபையா என்று நாமே நம்ம கேட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் பல சபைகள் இருக்கின்றன. ஆனால் தேவாதி தேவன் சொல்லுகிறது, கர்த்தர் நிறுவின சபை, தேவாதி தேவன் தமக்காக அர்ப்பணித்திருக்கிற ஒரு சபை. இது ஏதோ ஒரு 4 சுவர்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சபையை குறித்து நம்ம பேசுவது இல்லை, ஒரு சபை பிரிவை குறித்து நம்ம பேசுகிறது இல்லை. ஆனால் உலகம் முழுமையாக இருக்கிற தேவனுடைய சபை ஒரு மகிமையுள்ள சபையாய் நிற்க வேண்டும் என்பதற்காக இயேசு தம்மை தாமே சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். அதில் சியாட்டில் தமிழ் அசெம்பிளியும் கூட அடக்கமாக இருக்கிறது. நாமும் அப்படியாக மகிமையுள்ள சபையாக நிறுத்தப்படுவதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த சபைக்குள்ளே வந்தால் இன்னைக்கு சாத்தான் எதற்காக போராடி கொண்டிருக்கிறான்? சபை கரைப்பட வேண்டும், சபை மகிமையை இழந்து போக வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் போராடி கொண்டிருக்கிறான். சபைக்குள்ளாக பல குற்றங்களை கொண்டு வருவதற்கு என்ன காரணம்? சபை தன்னுடைய மகிமை இழந்து போக வேண்டும் என்பதற்காக. பல சபைகள் அரசியலினாலே உடைக்கப்பட்டு கிடக்கிற நிலைமையிலே இன்றைக்கு இருக்கின்றன. சபைகளுக்குள்ளாக பார்க்கும் பொழுது சபைகளிலே தான் விவாகரத்துகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. சபைகளை பார்க்கும் பொழுது, சபைக்குள்ளே வரும் பொழுதே சிலர் பேசுகிறார்கள், நான் அவரிடத்தில் பேசுவதில்லை என்று சொல்லி முகத்தை திருப்பி கொண்டு போகிறார்கள். சொல்றாங்க, பெருமையா சொல்றாங்க, நான் 9 வருஷமாக அவரோடு பேசவில்லை என்று சொல்லுகிறார்கள். பெருமைப்படக்கூடிய விஷயம் அல்ல, தேவனுக்கு முன்பாக துக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அதெல்லாம் சாத்தான் ஏன் கொண்டு வந்து போராடுகிறான்? இந்த சபை ஒரு மகிமை இழந்து போக வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான். ஆனால் தேவாதி தேவன் வேறு ஒரு சித்தத்தை கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! கடைசி நாளிலே சபை ஒரு மகிமையின் சபையாக, மகிமையுள்ள சபையின் மணவாட்டியாக தமக்கு முன்பாக நிறுத்தப்படுகிற நாளுக்காக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே கல்வாரி சிலுவையிலே அவர் ஒப்புக் கொடுத்தார். வாசித்த தேவ பகுதியிலே வாசித்தோம். யோவானை பார்த்து ஒரு தூதன் சொல்லுகிறான், நான் குமாரனுடைய ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கான மனைவியை நான் காண்பிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, மகிமையை அடைந்த பிதாவின் மகிமையை அடைந்த புதிய எருசலேமை பரலோகத்தில் இறங்கி வருவதை காண்பித்தானா? அதை யோசித்து பாருங்க, எவ்வளவு மகிமையான ஒரு சபையாக இருக்கும். கர்த்தர் தான் அப்படிப்பட்ட ஒரு சபையாக நிறுத்துவதற்காக அவர் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். சரி, மகிமை என்று சொன்னால் என்ன? தேவனுடைய மகிமை தான் இந்த உலகத்தில் காணப்பட வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? பரலோகத்திலே சூரியனும் சந்திரனும் காணப்படுவதில்லை, அதன் வாசல்கள் இரவு நேரத்தில் அடைக்கப்படுவதில்லை. இருந்தால் அது எப்பொழுதுமே பிரகாசம் இருக்கும். எப்படி பிரகாசமாக இருக்குமாம்? ஆட்டுக்குட்டியானவருடைய மகிமையே அதுக்கு பிரகாசமாக இருக்குமாம். ஹல்லேலூயா! அப்படியான ஒரு பரலோக தேசத்திலே கர்த்தர் நமக்காக உருவாக்க போகிறார். அந்த பரலோக தேசத்தில் ஒரு ஆலயத்தை வைத்து கர்த்தர் திறந்து வைக்க போகிறார். அந்த ஆலயத்தின் வாசல்கள் பூட்டப்படாமல் மகிமையுள்ள சபையாக எப்பொழுது நிறுத்தப்படும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். இந்த மகிமை என்று சொல்லப்படும் பொழுது வேதத்திலே பல விதங்களில் இந்த மகிமை என்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதை வித்தியாசத்தை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக மகிமை என்று சொல்லப்படுவது செலுத்தப்படுகிற ஒரு மகிமை. இட் இஸ் அஸ்கிரைப்டு க்ளோரி. கர்த்தருக்கு நம்ம செலுத்துகிற ஒரு மகிமை. அதை குறித்து அஸ்கிரைப்டு க்ளோரி அல்லது செலுத்தப்படுகிற மகிமை என்று நம்ம சொல்லலாம். வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 29:2 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 1 நாளாகமும் 16வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 9வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் இயேசு செய்த அற்புதங்களை கண்டு அவருக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே கடைசி வாதைகள் வந்த பொழுது அதனால் பாதிக்கப்படாத மக்கள் மனம் திரும்பி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மகிமை அது செலுத்தப்படுகிற மகிமை என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு செலுத்துகிற ஒரு மகிமை. சபைக்குள்ளாக வரும் பொழுது நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் வருகிறோம். இதோ சபையில் கர்த்தரை ஆராதனை செய்யும் பொழுது, பாடல்களை பாடும் பொழுது நம்முடைய திருப்திக்காக பாடுவதற்காக வரவில்லை. ஏதோ நாம் பாடி நாம் நிம்மதியாக இருப்பதற்காக, நம்முடைய மனதின் பாரங்களை மறந்து மகிழ்ச்சி அடைவதற்காக வரவில்லை. நாம் பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், கர்த்தர் ஒரு பெரிய சமாதானத்தை தருகிறார், அது உண்மைதான். ஆனால் தேவன் எதற்காக அந்த ஆராதனை விரும்புகிறார்? அது கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா! அப்போ நம்ம ஆராதனைக்காக வரும் பொழுது சபை முதலாவதாக கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். தட் இஸ் கால்ட் தி அஸ்கிரைப்டு க்ளோரி. கர்த்தருக்கு செலுத்தப்படுகிற ஒரு மகிமை. இரண்டாவதாக இந்த மகிமை குறித்து பார்க்கும் பொழுது அது வெளியரங்கமான மகிமை என்பதாக வேதம் சில இடங்களிலே அதை பயன்படுத்துகிறது. மேனிஃபெஸ்ட் க்ளோரி அல்லது வெளியரங்கமான மகிமை என்று சொல்லி பல இடங்களிலே அந்த மகிமையை குறித்து நம்ம பார்க்கிறோம். அது கர்த்தருடைய ஒரு மகிமையின் ஒரு பகுதி செயல்படுகிறது. அந்த செயல்படுத்தப்படுகிற மகிமையை பார்க்கும் பொழுது எல்லாரும் சொல்லுகிறார்கள் அது தேவனுடைய மகிமை என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக ஆரவாரிக்கிற ஒரு மகிமையை கர்த்தர் காண்பிக்கிறார். மோசே கன்மலையில் நடந்து போகும் பொழுது திடீரென்று ஒரு முட்செடி பற்றி எரிகிறதை கண்டாராம். அதை சிறு
சிறு அளவிலே தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. ஆகவே தான் அந்த முட்செடி பற்றி எரிந்தும் அது ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. மோசே கூட சென்று பார்த்த பொழுது அந்த மகிமையினால கர்த்தர் அவரோடு கூட பேசினார். சீனாய் மலையிலே 40 நாள் இரவும் பகலும் தேவனுடைய மகிமை மேகமாக மூடப்பட்டிருந்தது. அப்படியாக கர்த்தர் பிரசன்னத்தின் மகிமை அங்கே காணப்பட்டு கொண்டிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து செல்லும் பொழுது தேவனுடைய மகிமை அங்கே கடந்து வந்து செங்கடலை 2ஆக பிரித்து விட்டது. All those things are where God works His manifest glory. கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிற ஒரு மகிமை. இன்னைக்கு சபையிலே கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிருபை நிச்சயமாகவே அவர் தருவார். வில்லியம் சீமோர் என்கிற ஒரு தேவ மனிதர் 1905 முதல் 1915 வரை லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணத்திலே ஊழியத்தை நிறைவேற்றினவர். அவர் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை தேசம் முழுவதும் கர்த்தர் அனுப்பினார். தேசத்திலே மாத்திரமல்ல முழு உலகத்திலும் அனுப்பினார். அந்த எழுப்புதலின் மூலமாக வந்த சபைகள் தான் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகள் மற்றும் பெந்தைக்கோஸ்து சபைகள் எழும்பின ஒரு எழுப்புதல். அந்த எழுப்புதல் மூலமாகத்தான் நடந்தது. அசூசா ஸ்ட்ரீட் எழுப்புதல் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாட்களிலே அந்த வில்லியம் சீமோர் ஆராதனை நடத்த வரும்போது பார்த்தா அவர் ஆராதனை நடத்துகிற அந்த சபையின் மேலே அந்த கட்டடத்தின் மேலே பார்த்தால் ஆலயத்திலே ஒரு அக்னி பிளம்பு எரிந்து கொண்டிருப்பதை ஜனங்கள் நேரடியாக பார்க்கிற அளவுக்கு அந்த மகிமை பிரசன்னமாக இருக்குமா. பல மைல் தூரத்துக்கு அதை ஜனங்கள் பார்த்து அந்த ஒளியை பார்த்து அந்த ஜுவாலித்து எரிகிற அக்னியை பார்த்து சபைக்குள்ளாக வருவார்கள். தேவனுடைய வல்லமையாக விளங்கும். இன்றைக்கு அப்படியா செயலாற்றுகிற கர்த்தருடைய வல்லமை சபைக்கு தேவை. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த மகிமையை தருவதற்காகத்தான் தம்மையே ஒப்பு கொடுத்தார் கல்வாரி சிலுவையில். நிச்சயமாகவே அப்படிப்பட்ட மகிமையை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். என்னுடைய சபையை மகிமை பெற்றுக்கொண்ட சபையாக இருக்கும் என்பதாக கர்த்தர் அதற்காக தம்மை ஒப்பு கொடுத்தாராம். மூன்றாவதாக அது எப்படிப்பட்ட மகிமை தெரியுமா? அது தேவனுடைய உள்ளார்ந்த மகிமை என்று சொல்லலாம். இன்டென்சிக் க்ளோரி, உள்ளார்ந்த மகிமை, முழுமையான தேவனுடைய மகிமை சபையில வெளிப்படுத்தப்பட்ட எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. மோசே சொல்றாரு கர்த்தரை பார்த்து, கர்த்தாவே உடைய மகிமையை எனக்கு காண்பியும். அவர் பார்க்காத காரியமா? அவர் செங்கடலை விளக்கப்பட்டிருந்தது பார்த்தார். காடைகள் வந்து விழுகிறதை அவர் பார்த்தார். மன்னா பொழியப்படுகிறதை அவர் பார்த்தார். அவர் தேவனுடைய வல்லமையினாலே ஒரு காய்ந்து போயிருந்த ஒரு உலர்ந்த கோல் துளிர் விட்டு எழும்புகிறதை அவர் பார்த்தார். கண்மலையிலிருந்து தண்ணீர் ஓடி வருகிறதை அவர் பார்த்தார். பெரிய வாதைகளை அவர் பார்த்தார். ஜனங்களை கர்த்தர் நடத்தி வருகிற விதங்களை அவர் பார்த்தார். 40 வருஷங்களாக ஜனங்களுடைய ஆடைகள் வளர்ந்து கொண்டே வருகிறது, செருப்பு வளர்ந்து கொண்டே வருகிறது, அது தேய்ந்து போகவில்லை, பழுதாய் போகவில்லை, எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். ஆனால் அவர் சொன்ன காரியம் என்ன? உடைய மகிமை எனக்கு காண்பிக்கும் என்று சொன்னபோது கர்த்தர் சொன்னார், என் மகிமையை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்கக்கூடாது. ஆனால் பாருங்க, 40 நாளாக அந்த மகிமையை தான் கர்த்தர் காண்பித்திருந்த. அப்போ மகிமையிலே ஒரு சிறு பகுதியை தான் கர்த்தர் காண்பித்திருக்கிறார். அந்த முழு மகிமையை பார்த்தால் யாருமே தாங்க முடியாது. தட் இஸ் த இன்ட்ரின்சிக் க்ளோரி ஆஃப் காட். தேவனுடைய உள்ளார்ந்த ஒரு மகிமை. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுக்கும் பொழுது என் சபை என்னுடைய மகிமை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த மகிமை கடந்து வரும் பொழுது எந்த விரோதிகளும் நிற்க முடியாது. அந்த மகிமை கடந்து வரும் பொழுது எந்த வியாதியும் நிற்க முடியாது. அந்த மகிமை கடந்து வரும் பொழுது எந்த விதத்திலும் நமக்கு தேவைகள் இல்லாதபடியாக கர்த்தர் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து விடுவார். அதற்காகவே தான் அவர் தம்முடைய மகிமையை அவர் சபையிலே ஊற்றும்படியாக விரும்பினார். கர்த்தருக்கு என்று செலுத்தப்படுகிற மகிமையை சபை செலுத்த வேண்டும். தேவனுடைய சமூகத்தின் வல்லமையின் மகிமை எப்பொழுதும் சபையில வெளிப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆராதனையிலும் கர்த்தர் சுகம் அளிக்கிற வல்லமையினாலே தன்னுடைய மகிமை வெளிப்படுத்த வேண்டும். அதற்காக நம்ம ஜெபித்து அதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய உள்ளார்ந்த பூரண மகிமை சபையை நிரப்புவதற்காக நம்ம வாஞ்சிக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை விவரிக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லி தருகிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றில எவ்வளவோ அற்புதமான படைப்புகளை கர்த்தர் செய்திருக்கிறார். பாருங்கள் எவ்வளோ அருமையாக கர்த்தர் செய்திருக்கிறார். நான் ஒரு வீடியோ ஒன்றை பார்க்க நேர்ந்தேன். நீங்கள் போய் தேடி பார்த்தா நீங்கள் பார்க்கலாம், யூடியூப்பில் இருக்கலாம். 3 நிமிஷம் தான் அந்த வீடியோ. அதை பார்த்தீங்கன்னா ஆடியோலாம் ஒன்றுமே கிடையாது, வெறுமே வீடியோ தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா யாரோ படுத்துருக்குறாங்க, அவருடைய கண்ணிமை மட்டும் காண்பிக்கிறாங்க, கண் கருவெளியை மாத்திரம் காண்பிக்கிறாங்க. அந்த கருவெளியை பார்க்கும்போது அதில் கீழே போட்டுருக்காங்க 1 சென்டிமீட்டர் = 1 சென்டிமீட்டர் ஜூம் என்று போட்டுருக்குறாங்க. அது மாற ஆரம்பிக்கிறது. 10 சென்டிமீட்டர் = 1 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர்ஸ், 10 மீட்டர்ஸ், 10 கிலோமீட்டர்ஸ் என்று சொல்லி அது ஜூம் பண்ணிக்கொண்டே போகிறது. அப்போ நம்முடைய பூமி அளவில் இருந்து அந்த கேமரா மேலே போக அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த தோற்றம் வித்தியாசமாக மாறுகிறது. முதலாவதாக அந்த கண்ணை பார்க்குறீங்க, அந்த முகத்தை பார்க்குறீங்க, படுத்திருக்கிற அந்த ஒரு சகோதரியை நீங்கள் பார்க்குறீங்க. அதன் பின்பு அவங்க படுத்திருக்கிற அந்த லானை பார்க்குறீங்க, பக்கத்தில் கட்டிடங்களை பார்க்குறீங்க, மாறிக்கொண்டே வருகிறது. அது மேலே போக பார்த்தா கடைசியாக அருமையாக நம்முடைய பூமி அதில் தோன்றுகிறது. இன்னும் மேலே போக பார்த்தீங்கன்னா பூமி மறைந்து விடுகிறது, ஒரு சின்ன புள்ளி தான் தெரிகிறது. அது இஷ்டம் பல புள்ளிகள் தோன்றுகிறது. அதில் மில்கிவே கேலக்சியை நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு முழுமையான பிரபஞ்சத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அவ்வளவு பெரிய மகிமையின் தேவன், அவ்வளவு மகிமையை அவர் கர்த்தர் படைத்து வைத்து இந்த வானங்களினுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று அவர் சொல்லுகிறார்.
அதுதான் முடிந்தது. பார்த்தா இப்போ கேமரா திருப்பி ஜூம் பண்ணி கீழே வருது, மறுபடியும் குறைந்து கொண்டே வருது, அந்த கருவெளியை காண்பிக்கிறது. அதோடு நின்று விடவில்லை. இப்போ மறுபடியும் மாற்று முறையாக அது ஜூம் பண்ணுகிறது. அதாவது இப்போது 0.1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். அப்போ கண்ணுக்குள்ளாக சென்று எப்படி இருக்குன்றது காண்பிக்கிறது. அதுக்குள்ளாக அப்படி ஜூமின் பிள்ளை போய்கொண்டா எப்படி இருக்கும்? அதில் டிஎன்ஏ பார்க்க முடிகிறது, மைட்டோகாண்ட்ரியா பார்க்கப்படுகிறது, இல்லை ஒவ்வொரு புரோட்டீன், எலக்ட்ரான் எல்லாவற்றையும் பார்க்க முடிகிறது. அவ்வளவு தூரமாக மனிதன் பார்க்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் வெளிப்படுத்தி அவர் சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் மகிமை அறிவிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த எல்லா மகிமையும் ஒரு சபைக்குள்ளாக அடங்கியிருந்தால் அப்படி இருக்கும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்னுடைய சபை மகிமையை சபையாக நிறுத்துவதற்காக நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஒவ்வொன்றையும் படைக்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மகிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 39 முதல் 41 வசனங்களிலே அதில் பார்க்கும் பொழுது, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே, மகிமைகளை நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறதாம். அப்போ ஒவ்வொரு கர்த்தர் வேறு விதமான மகிமையை கொடுத்து கொண்டே வருகிறார். அது எல்லாத்துக்கும் மேலான மகிமையை கர்த்தர் தம்முடைய குமாரனுக்கு கொடுத்து, அந்த குமாரன் மூலமாக நம்முடைய சபையிலே கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அப்போ தேவன் இந்த நட்சத்திரங்களை தான் படைத்தார். எல்லாவற்றையும் படைத்தாலும் பாருங்க, மனுஷன் என்ன செய்தாராம்? தம்முடைய மகிமையை தான் வைத்து அவர் படைத்தார். மனிதனுக்குள்ளாக தன்னுடைய மகிமையை வைத்தார். இந்த மனிதனுடைய மகிமையை உணர்ந்து கொள்வான், மகிமை வெளிப்படுத்துவான் என்பதாக அவர் வைத்திருந்தார். ஆனால் ஒன்று காரியம் நடந்தது. ரோமர் நிருபம் நமக்கு சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாறிட்டாங்க. அப்போ கர்த்தர் விரும்புகிறது என்ன? என்னுடைய நான் படைக்கிற மனிதனுக்குள்ளாக என்னுடைய மகிமையை வைக்கப் போகிறேன் என்று தான் கர்த்தர் விரும்பினார். ஆனால் மனிதன் பாவம் செய்ததினாலே அவன் அந்த மகிமையை இழந்து போய்விட்டான். தேவன் விரும்புகிறது என்ன? I want to restore that glory that was lost. நான் எந்த மகிமை கொடுக்க நினைத்தேனோ அந்த மனிதன் இழந்து போயிட்டானோ அந்த மகிமை நான் மறுபடியும் நான் தர விரும்புகிறேன் என்று இயேசு கர்த்தர் விரும்புகிறார். அந்த மகிமை எங்கே வைக்கிறாராம்? கர்த்தர் சபைக்குள்ளாகத்தான் கர்த்தர் வைக்கிறார். அந்த மகிமை சபைக்குள்ளாக தான் கர்த்தர் வைக்கிறார். சபையில் இருக்கிற நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சபையில் இருக்கிற நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மனிதன் என்று என்ன செய்கிறான் தெரியுமா? அந்த மகிமையை பல விதங்களில் அவனே பெற்றுக்கொள்ளும்படியாக நான் விரும்புகிறான். அவனாகவே செயற்கை முறையிலே அவன் அந்த மகிமை பெற்றுக்கொள்வதற்காக பல உத்திகளை அவன் கை கொள்ளுகிறான், பல விதமான கண்டுபிடிப்புகளை அவன் கொண்டு வருகிறான். அந்த மகிமைக்கு மேலாக நம்ம வந்துவிட வேண்டும் என்பதற்காக அவன் விரும்புகிறான். சாத்தான் எப்படி சொன்னான்? தேவனுடைய வலது பாசல் நான் உன்னதமான வடபுறத்தில் வீற்றிருப்பேன் என்று சொன்னானே, அப்படியாக தனக்குத்தானே ஜனங்களை உருவாக்கி கொள்ளட்டும் என்பதாக பல காரியங்கள் செய்து கொண்டு வருகிறான். ஆனால் தேவனுடைய மகிமை சபைக்காகத்தான் வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கடைசி நாளில் அந்த சபையின் மகிமை வெளிப்படும். நீங்களும் நானும் சபை மகிமையை பெற்றுக்கொள்வதற்காக விரும்ப வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும் தேவனுடைய சமூகத்தில். அப்பதான் கர்த்தர் அந்த மகிமையை நமக்கு தர முடியும். கர்த்தர் மகிமையை தர முடியும். வேதம் என்ன சொல்லுங்க? சங்கீதம் 106 இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மகிமையை தேடினாங்களாம். அவங்க என்ன செய்தாங்க? முதல்ல பார்த்தாங்க, நல்ல மகிமை இருந்தது, தேவனுடைய மகிமை இருந்து செங்கடலை கடல் தான் வந்துச்சு. அப்புறம் மோசையை பார்த்தாங்க, மோசை முகத்தை பார்த்தா அப்படி ஷைனிங்காக இருக்குது, அதுக்கு அவ்வளோ மகிமை, அதெல்லாம் பார்த்துட்டாங்க. கடைசி இப்போ மோசை என்ன பண்ணிட்டாரு? நான் மலைக்கு போகிறேன்னு சொல்லி போன ஒரு ஆளை காணலை. 30 நாள் ஆச்சு, 35 நாள் ஆச்சு, 40 நாள் ஆச்சு, ஆளை காணலை. அவங்க என்ன செய்யதான் ஒன்று, இந்த மோசைக்கு என்ன ஆச்சோ நமக்கு தெரியலப்பா, நம்ம என்ன செய்யலாம்? நாமே நமக்கென்று ஒரு புதிய தலைவனை உருவாக்கி கொள்வோம் என்று சொன்னாங்க. எல்லாம் ஒரு கந்துக்குட்டியை செய்தார்கள், நடனம் ஆடினார்கள். ஏன்? அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் அவ்வளோதான். அந்த மகிமையை, தேவனுடைய மகிமையை ஒரு கன்றுக்குட்டிக்கு மாற்றிட்டாங்க. அதை பார்த்து கர்த்தர் துக்கப்பட்டார். அவர் சொல்லுகிறார், வானத்தின் கீழாகிலும் பூமியிலாகிலும் அதுக்கு கீழால் இருக்கிற எந்த விதமான சொரூபத்தையும் நீ உண்டாக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ தேவனுடைய மகிமையை நாம் எதற்காக ஒப்பிடவே முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறது? நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை நான் வேறு ஒருவனுக்கு கொடேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அந்த மகிமை யாருக்கு அவர் தருகிறாரா? சபைக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அவர் சபைக்கு தருகிறார். கர்த்தர் தான் சபைக்கென்று அந்த மகிமையை வைத்திருக்கிறார். ஏசாயா சொல்லுகிறார் 40:18 அவர் சொல்லுகிறார், தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? அவருடைய மகிமையை நம்ம அறிந்து கொள்ள முடியாத, கிரகிக்க முடியாத மகிமை. அந்த மகிமையை நாம் எதற்குமே ஈடாக்கிவிட முடியாது. அந்த வல்லமையான மகிமையை கர்த்தர் கடைசி நாளிலே தம்முடைய சபையின் மேலே அவர் ஊற்றப் போகிறார்.
அவர் ஊற்றப் போகிறார். அதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். சரி, சபை இந்த வல்லமை மகிமை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு 3 காரியங்களை நம்ம தியானித்து அதன் பின்பு நம்ம ஜெபிக்க போகிறோம். சரியா? முக்கியமாக தேவன் நமக்கு ஜெபிக்கணும். கர்த்தாவே, இந்த மகிமை நீர் சபைக்கு வைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடைசி நாளில் இந்த மகிமை வெளிப்படுவதற்காக நீர் சபையை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர், என்ன இந்த சபையில வைத்திருக்கிறீர் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சபையாக இந்த மகிமை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தை ஜெபிக்க வேண்டும். முதலாவதாக கர்த்தர் இந்த மகிமையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம் இதை சொல்லுகிறது. பவுல் எழுதுகிறார், தெசலோனிக்கேயரோட சபைக்கு எழுதுகிறார். அந்த சபைக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அப்ப என்ன சொல்லுகிறார்? உங்க சபையா இருக்கிறீங்களே, தெசலோனிக்கே சபையை, உனக்கு மகிமை உண்டாயிருக்க வேண்டும். நீ இந்த மகிமை பெற்றுக்கொள்வதற்காக எங்கள் மூலமாக ஒரு சுவிசேஷத்தை கற்றுக் கொடுத்தார். எதற்காகவா? நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பு வரும் பொழுதுதான் மகிமை உங்களுக்குள்ளாக வர முடியும் என்பதாக பவுல் எழுதுகிறார். அப்போ ஒரு ரட்சிப்பு என்றால் நம்ம பல சமயம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிறோம். ஏதோ ஒரு ஜெபத்தை செய்தோம், ரட்சிப்பு வந்துவிட்டது என்று நம்ம சொல்லிக் கொள்கிறோம். அப்படி அல்ல. தேவனுடைய சமூகத்தில் ரட்சிப்பு என்பது நமக்குள்ளாக வந்தால்தான் கர்த்தருடைய மகிமை நமக்குள்ளாக வர முடியும். அவரே சொல்லுகிறார், எனக்கு ஒரு சுவிசேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த சுவிசேஷத்தின்படியாக இயேசு கிறிஸ்துவை மகிமையுள்ளவர், அந்த மகிமைக்குள்ளாக நீங்கள் வருவதற்காக உங்களுக்கு அந்த ரட்சிப்பு தரப்பட்டிருக்கிறது என்பதாக பவுல் தெசலோனிக்கேயருக்கு அவர் எழுதுகிறார். நம்மெல்லாம் புறஜாதிகளாக இருந்தோம், தேவனை அறியாதவர்களாக இருந்தோம், வேறு தெய்வங்களை நம்ம வணங்கினவர்களாக நம்முடைய மூதாதைகள் இருந்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த புறஜாதிகளை குறித்து பவுல் ஒரு காரியத்தை மிகவும் வைராக்கியமாக எழுதுகிறார். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 27வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த கர்த்தர் சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். யோசித்து பாருங்க, நமக்குள்ளாக கிறிஸ்துவானவர் வருகிறார், அவர் நமக்குள்ளாக இருப்பது நம்முடைய மகிமையின் ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா! அப்ப இயேசு கிறிஸ்து கொடுக்கிற இந்த ரட்சிப்பு எதற்காக? நமக்குள்ளாக மகிமை வைக்கப்படுவதற்காக. இன்றைக்கு இந்த சபைக்குள்ளாக கர்த்தர் மகிமை வர வேண்டும் என்று சொன்னால் சபை ரட்சிப்பை புறக்கணிக்க முடியாது, சபை ரட்சிப்பை மறந்துவிட முடியாது, சபை ரட்சிப்பு இல்லாமல் மகிமை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இயேசு கிறிஸ்து ரட்சிப்பு வருகிற இடத்திலே தான் மகிமை காணப்படும். நாமெல்லாம் சபையில் வருகிறோம் என்று நீங்க சொல்லலாம், நான் மெம்பர் ஆகிட்டேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன் நீங்க சொல்லலாம். ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம் ஒன்று உண்டா உங்களுக்கு? உடைய வாழ்க்கையில கர்த்தாவே, என்னுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி இருக்கிறேன், இயேசுவே எனக்கு சொந்த ரட்சகராக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டா? வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களாக மாறிவிட்டோம், ஆனால் கிறிஸ்து இயேசுவின் கிருபையினாலே நாம் இலவசமாய் ரட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா! அந்த இலவசமான ரட்சிப்பு கர்த்தர் சபைக்காக தருகிறார், சபைக்காக தருகிறார். அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பு எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? அது மிகவும் எளிதாக நமக்கு என்று கொடுக்கப்படுகிற ஒரு ரட்சிப்பு தான். ஆனால் பல சமயத்தில் நம்ம மறந்து விடுகிறோம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். வாயத்திலிருந்து அறிக்கை எடுத்து, கர்த்தாவே என்னுடைய பாவங்களை நான் அறிக்கை எடுக்கிறேன், என்னுடைய பழைய பாவங்களை நான் அறிக்கை எடுக்கிறேன், நீ தான் இது முதற்கொண்டு என்னுடைய சொந்த ரட்சகர் என்று நான் அறிக்கை எடுக்கிறேன், இது முதற்கொண்டு என்னுடைய பிள்ளையாக இருப்பீர், நான் உடைய பிள்ளையாக இருப்பேன் என்று அறிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சமூகத்தில் சொல்லும் பொழுது கர்த்தர் உதவி செய்வார். எல்லாருமே சபைக்கு வந்து கொண்டு இருக்கிறோம். சில மாதங்களுக்கு முன்பாக நான் ஒரு அருமையான சகோதரர் சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். அவங்க அருமையான தன்னுடைய வீட்டில் விசுவாசியாக இருந்த மனைவியை பார்த்து சொன்னாங்களாம், உனக்கு சின்ன வயசு தான் ஆச்சு, இப்போ எனக்கு சபை சர்ச்சை ஓடிட்டு இருக்கேன், ஒரு நாள் வரும் அப்போ போய்க்கலாம் என்ன சொன்னாங்களாம். ஏன்னா இன்றைக்கு அநேகருடைய இடங்கள் இப்படி தான் இருக்குது. ஏன்னா நமக்கெல்லாம் வேணா வாலி வயசாக இருக்கும், எல்லாம் செய்யலாம், இப்போ கற்று தேடணும் அப்படி நினைப்பீங்களா இல்லையா? நீங்கள் தான் நினைக்க மாட்டீங்க. ஆமேன். ஆனால் சிலர் நினைப்பாங்க, அவங்க சொல்கிறாங்க ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு கொள்ளலாம். ஏன்னா பாருங்கள், இந்த கடைசி இந்த கடலை வந்துட்டான் இயேசுவோட இடது பக்கத்தில் இருந்தான், வலது பக்கத்தில் இருந்தான், கடைசியில் ஜோம் பண்ணா பாருங்க, அவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டான், அவன் பரலோகத்துக்கு போயிட்டான். ஏன்னா அப்போ ரட்சிக்கப்பட்டா போதுன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் பவுல் அப்படி நினைக்கல. அவர் சபைக்கு ஒரு காரியத்தை எழுதுகிறார். எந்த சபைக்கு? கொரிந்து சபைக்கு ஒரு காரியத்தை எழுதுகிறார். கொரிந்து சபை எப்படிப்பட்ட சபை? பரிசுத்தாவின் வல்லமை பெற்றுக்கொண்ட ஒரு சபை, ஆவியின் கனிகளை பெற்றிருந்த சபை, ஆவியின் வரங்களை பெற்றிருந்த சபை. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிற வரங்களை பெற்றிருந்தார்கள், அந்நிய பாஷை பேசுகிற வரங்களை பெற்றிருந்தார்கள், தீர்க்க தரிசன வரங்களை குறித்து எழுதப்பட்டிருந்தது. எல்லாத்தையும் அவர்களுக்கு தான் பவுல் எழுதி கொடுக்கிறார். அவர் அதுவும் சொல்கிறார், அந்த தரிசனங்களை குறித்து தான் எழுதுகிறார். ஒரு மனிதனை அறிவேன், 14 வருஷத்துக்கு முன்பே அவன் தேவனுடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்றெல்லாம் அவர் எழுதுகிறார். எல்லாம் எழுதப்பட்ட சபை தான் அந்த கொரிந்து சபை. அப்போ நம்ம நினைக்கலாம், இவங்கெல்லாம் பெரிய வரங்களை பெற்றவங்க தானே, இவங்கெல்லாம் கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. நினைப்பீங்களா மாட்டிங்களா? நினைப்பீங்களா மாட்டிங்களா? இப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் அங்கேயும் ரட்சிக்கப்படாத மக்கள் இருந்தாங்களாம்.
அவன் தான் எழுதுகிறார், சொல்லுகிறார், பவுல் எழுதுகிறார் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள் என்று அவர் எழுதுகிறார். அப்போ கொரிந்து சபை சொல்லுகிறார், நீங்களாம் பல பாஷை பேசுகிறீங்க, தீர்க்க தரிசன வரத்தையுடையவர்களாக இருக்கிறீங்க, ஆனால் ரட்சிக்கப்படவில்லை. அதுக்காக காத்திருக்காதீங்க, இன்றைக்கே ரட்சிக்கப்படணும் என்று அவர் சொல்லுகிறார். அதுக்காக காலதாமதம் பண்ணாதீர்கள், இன்றைக்கே ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் அவர் சொல்லுகிற காரியம். எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை அவர் பார்த்து மிகுந்த அங்கலாய்ப்போடு அவர் சொல்லுகிற ஒரு காரியம். அவர் சொல்லுகிறார், அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கி பாருங்கள், தேவனுடைய சமூகத்தில் வந்து இருக்கிற அநேகர் அப்படி தான் வந்து தான் இருக்கிறாங்க. வாழ்நாள் முழுமையாக நான் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்ளுவார்கள். என்னுடைய தலைமுறையாக என்னுடைய தாத்தாலாம் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்ளுவார்கள். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்கிறதா? கோடைக்காலம் முடிந்தது, அறுப்பு காலம் முடிந்தது, நாம் ஒரு ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கி தேவனுடைய சமூகத்தில் வரணும். நான் இன்றைக்கு நான் அறிக்கை செய்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த ரட்சிப்பை எனக்கு தாரும் என்று நம்ம கேட்டால் தான் இந்த மகிமைக்குள்ளாக நம்ம அடி எடுத்து வைக்க முடியும். அதுதான் அந்த மகிமையின் முதலாவது படி. ரட்சிக்கப்படுகிற அனுபவம் தான் மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கிற ஒரு அனுபவம். அதற்காக தான் இயேசு மரித்தார் கல்வாரி சிலுவையிலே. என்னுடைய சபையை நான் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். எப்படி மகிமைப்படுத்த போகிறார்? ரட்சிப்பை கொடுத்து அலங்கரித்து நான் அவர்களை மகிமைப்படுத்த போகிறேன். அந்த ரட்சிப்பின் மூலமாக நான் என்னுடைய பிரசனத்தை அவர்களுக்குள்ளாக வைக்கப் போகிறேன். கிறிஸ்துவான ஒரு மகிமையின் நம்பிக்கையாக அவர்களுக்குள்ளாக வந்து வாசம் பண்ண போகிறார். அதுவே மகிமையின் ஆரம்பம். கர்த்தர் அதற்காகத்தான் அந்த மகிமை சபைக்கு என்று வைத்திருக்கிறார். ஆகவே சபை மகிமை பெற்றுக்கொள்வதற்கு ரட்சிப்பை புறக்கணியாதபடி அதை பற்றி கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான வரங்களினாலும் கர்த்தர் தாமே சாட்சி கொடுத்ததுமாக இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று பவுல் எழுதுகிறார். யோசித்து பாருங்க, கர்த்தராகிய தேவன் தாமே சாட்சி கொடுத்ததும் அவர் அற்புதங்களிலும் அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்டதுமான இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை திருப்போமானால் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியும்? இன்றைக்கு மகிமை தர கர்த்தர் விரும்புகிறார். ரட்சிப்பை நம்ம தேடணும். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ரட்சியும், என்னுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ரட்சியும், யார் யாருடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு வேண்டுமோ அவளுக்கு நான் அதை சொல்லுவதற்கு என்னை கருவியாக மாற்றும் என்று சொல்லி சபை ரட்சிப்பை முதன்மைப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய மகிமை சபைக்குள்ளாக கடந்து வரும். நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். விரும்பி தகப்பனை இந்த மகிமை தாரும் என்று செபிக்க வேண்டும். இரண்டாவதாக இந்த மகிமை எப்படி சபைக்குள்ளாக வரப்போகிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 22வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லி அவர் ஜெபிக்கிறார். யோவான் 17:22, நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்போ என்ன சொல்லுகிறார்? இயேசு சொல்லுகிறார், நானே இந்த மகிமை கொடுத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். கொடுத்துட்டார் ஏற்கனவே. அவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுதே அவர் சொல்லுகிறார், நம்ம எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ பிதாவே நீரும் நானும் ஒன்றாக இருப்பது போல இவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும், அதற்காக நான் எனக்கு கர்த்தர் தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று அவர் சொல்லுகிறார். இயேசு மகிமை யோசித்து பாருங்க, அவர் பெரிய அற்புதங்களை செய்தவர், எவ்வளவோ காரியங்களை செய்தவர். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் எனக்கு பிதாவை நீர் கொடுத்த மகிமை நான் இவர்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். யாருக்கு? நமக்கெல்லாம் அந்த மகிமை அவர் தந்திருக்கிறாராம். எல்லாருக்கும் நம்ம அந்த மகிமையை தந்திருக்கிறார். நம்ம சொல்லலாம், ஒருவேளை அவங்க என்ன இந்த ஸ்ரீசர்களை குறித்து பேசியிருப்பார் என்று நம்ம யோசித்துக் கொள்ளலாம். ஆனால் ஜெபத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 20 முதல் 23 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு பிரதான ஆசாரியனாக ஒரு ஜெபத்தை அவர் ஜெபிக்கிறார். அவர் சொல்லுகிறது இதுதான், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ இந்த சீஷர்கள் யாருக்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுகிறார்களோ அந்த வசனத்தை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அந்த மகிமை நான் தரப்போகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்கவும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீ தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கு நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். யோசித்து பாருங்க, இந்த சபைக்குள்ளாக அந்த மகிமை வைப்பதற்காக இயேசு என்ன செய்கிறார்? ஒரு ஒற்றுமையாக இருக்கணும், அப்பொழுதுதான் ஒரு மகிமை இருக்க முடியும் என்பதாக கர்த்தர் அந்த ஒருமைப்பாட்டிற்காக என்னுடைய மகிமையை நான் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ எந்தெந்த இடத்துல நம்ம ஒன்றாக இல்லையோ அப்போதான் அந்த மகிமையை நம்ம இழந்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் தன்னுடைய மகிமை ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களுக்காக அந்த மகிமையை அவர் கொடுக்கிறார். ஆனால் அந்த மகிமையில் நடந்து கொள்ளாதபடியாக நாம் இருக்கும் பொழுது நாம் அதை இழந்து போகிறோம். ஒவ்வொரு நாளும் இழந்து போய் கொண்டே இருக்கிறோம். தேவாதி தேவன் எபிரேயர்கள் நிருபத்தில் பார்க்கும் பொழுது எபிரேயர் 1வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே நம்ம தேவனுடைய மகிமை குறித்து நம்ம பார்க்கிறோம்.
அதை எபிரேயருக்கு ஆக்கியும் அது பவுலா மற்றவர்களாக எனக்கு தெரியவில்லை. அவர் எழுதுகிற காரியம் என்ன? மோசையை குறித்து அவர் எழுதுகிறார். மோசையுடைய முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டாக இருந்தது. எப்படின்னா மோசே கர்த்தரோடு ஒன்றாக இருந்தாராம். அவர் பல்லவத அவர் சில சீனா மலையில் போய் தேவனோடே கூட இருந்ததுனாலே அவர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவர் முகம் அப்படி பிரகாசித்திருந்தது, மகிமை வரை நிரப்பி இருந்தது. அப்போ அந்த ஒருமைப்பாட்டுன்னு சொல்லும்போது எப்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறாங்களோ அப்படியாக சபை குமாரனோடு ஒன்றாக இருக்க வேண்டும். தேவனோடு கூட இணைந்திருக்கிற ஐக்கியம் நமக்கு உண்டாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மகிமை நமக்கு காணப்படும். அது மாத்திரமல்ல, நம்ம ஒருவரோடு ஒருவர் ஒன்றாக இருக்கிற அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஆதி சபை ஏன் மகிமையை பெற்றுக்கொண்டார்கள்? 120 பேர் ஜெபித்தாங்க, ஒரு மனதோடு ஜெபித்தாங்க. 120 பேர் சேர்ந்து ஜெபித்தாங்க. அந்த 120 பேரும் ஒரு மனதோடு ஜெபித்ததுனால தான் மகிமை ஊற்றப்பட்டது. எல்லாரும் ஒரு மனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். ஒருவனும் எதையும் தனக்குள்ளது சொல்லவில்லை. எல்லாரும் எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா தங்களுடைய சொந்த காணியாட்சிகளை விற்றுக்கொண்டு கொஞ்சம் அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தார்கள். அவ்வளவு தூரம் ஒரு மனப்பாடு அவர்களுக்குள்ளாக இருந்தது. அப்பொழுதுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய மகிமை கடந்து வர முடியும். நம்முடைய சபையில், தேவனுடைய சபையில் இந்த மகிமை பெற்றுக்கொள்வதற்காக நாம் அப்படியாக போராடுகிறதுக்கு சாத்தானுக்கு தெரியும். ஆகல தான் பிரிவினைகளை கொண்டு வர முயற்சி செய்கிறான். ஒவ்வொரு சபைக்குள்ளாம் பிரிவினைகளை கொண்டு வருவதற்காக பல விதங்களை முயற்சிகளை செய்கிறான். நாம் ஜெபிக்கணும், கர்த்தாவே ஒரு மனதை எங்களுக்கு தாரோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மனமாக நாங்கள் இருக்கணும். கர்த்தாவே சபை மகிமை இழந்து போவதற்கு நாங்கள் காரணமாக இருந்து விடக்கூடாது. நானும் தேவனுடைய மகிமை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு மனதோடு நான் இருப்பதற்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும். எபேசியர்களின் நிருபத்திலே 4வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அன்பு தான், அன்பை நமக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது சமாதானத்தை நமக்குள்ளாக நம்ம ஒன்றாக வர முடியும். ரோமர்கள் நிருபத்தை அவர் சொல்லுகிறார், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். கருத்து வேறுபாடு இருந்தாலும் சமாதானமாயிருங்கள். இருக்க முடியுமா? அதான் நம்ம கேட்டு பார்க்கணும். கர்த்தர் சமூகத்தில் என்னென்ன விதங்களில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் கர்த்தர் சமாதானத்துக்குள்ளாக இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உதவி செய்வார். அவர் தான் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் சமாதானத்தை தருகிறவர். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவருடைய சத்துருக்களும் சமாதானமாக மாறும்படி செய்கிற தேவன் அவர் அல்லவா? அவர் உதவி செய்கிறவர். ஆகவே கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க, நான் சமாதானத்தை பாதுகாத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. எபிரேயர் 12:14 சொல்லுகிறது, யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை என்பதாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்போ தேவனுடைய மகிமை காணப்படுவதற்கு முதலாவதாக சபை என்ன செய்யணும்? ரட்சிப்பை முதன்மைப்படுத்த வேண்டும், தேட வேண்டும். 2வதாக ஒரு மனதை பாதுகாத்துக் கொள்ளணும். அந்த ஒருமனம் இருக்கிற சபையை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். அந்த சகோதரர்கள் ஒருமித்து வரும் பொழுது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்க முடியும். இன்றைக்கு கர்த்தர் சூழ்நிலை அர்ப்பணித்து வச்சு கர்த்தாவை யாரோடு நான் சமாதானமாக இல்லையோ அவருடைய மத்திய சமாதானத்துக்குள்ளாக வருவதற்கு எனக்கு உதவி செய்து தாரும். அதற்கான முகாந்திரங்களை ஏற்படுத்தி தாரும், வழிகளை ஏற்படுத்தி தாரும், அதற்கான நேரங்கள் எனக்கு தாரும். அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க, அதுக்கு பிரயாசப்பட எனக்கு உதவி செய்யும் என்று நம்ம ஜெபிக்கணும். நாம் அப்படி ஜெபிக்க தான் கர்த்தர் கிருபை தருவார், அந்த ஒரு மனதை தருவார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து இருந்தபோது எல்லாம் சண்டை போட்டு இருந்தாங்க சீடர்கள்லாம். நான் தான் யார் கேட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. சீசர் ரெண்டு சீசர் அம்மாவே வந்துட்டாங்க, சிபாரிசுக்கு வந்துட்டாங்க இயேசு பார்த்து சொல்லுறதுக்கு. யாக்கோபு அம்மா சொன்னாங்க, மகிமையில் வரும்போது என்ன செய்யணும்? என்னுடைய என்னுடைய குமாரர்கள் ஒருவன் உங்கள் வலது பக்கத்தில் இருக்கணும், இன்னொருவன் இடது பக்கத்தில் இருக்கணும் என்று சொல்லி சீட்டுக்கு ரிசர்வ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. ஆனால் பாருங்கள், சபை என்று வந்த உடனே இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியோட அபிஷேகத்தை ஊற்றின உடனே பேதுரு நின்று பிரசங்கம் செய்கிறார். 11 கூட நிற்கிறார்கள். யாரும் நான் தான் முதன்மை என்று சொல்லவே இல்லை. யாக்கோபு யோவான் இருந்தார்கள், அதெல்லாம் ஒன்றாக இருந்தாங்க. ஆகவே தான் தேவன் அந்த சபையை, ஆதி சபையை ஆசீர்வதித்து கொடுத்தார். ஆகவே கர்த்தர் அந்த சபை மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும், எனக்கு உதவி செய்ய என்று சொல்லி ஜெபிக்கணும். சரி, முதலாவதாக சபை மகிமை பெற்றுக்கொள்வதற்கு ரட்சிப்பை முதன்மைப்படுத்த வேண்டும். 2வதாக சபை மகிமை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மனதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். 3வதாக சபை மகிமை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணுமா? ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 8:17 சொல்லுகிறது, நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அப்போ கிறிஸ்துவுடனே நாம் மகிமைப்படும்படிக்கு, for us to receive the glory, அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகுமா? அப்போ என்ன செய்யணுமா? நம்ம பாடுகளை சகிப்பதற்கு அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். சபை இன்றைக்கு பாடுகளை சகிக்க அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். பாடுகள் மத்தியிலே நம்ம கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். பேதுரு சொல்லுகிற காரியம் என்ன?
பவுல் சொல்லுகிற காரியம் என்ன? நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி தான் சபையை அவர் உற்சாகப்படுத்தினார்கள். அப்போ சபை என்ன செய்யணும்? கர்த்தரோடு கூட இருந்து தீங்கு அனுபவிப்பதற்கு, பாடுகளை அனுபவிப்பதற்கு தங்களை நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். நம்ம பாடுகளாம் வேண்டாம்ப்பா, ஆசீர்வாதத்தை மட்டும் தாங்க போதும் என்று நம்ம சொல்லுகிறோம். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் போதும், அது கர்த்தரே அப்படி தான் என்று சொல்லி அவரை நம்ம சபிக்கிறோம். அவதான் இதை செய்தான் சொல்லி மறுதளிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அதுதான் நம்ம செய்கிற சபையின் காரியம். ஆனால் ஒரு காரியத்தை சூழ்நிலைகள் மத்தியிலே தேவனை உறுதியோடு விசுவாசமாக பற்றி கொண்டு அந்த பாடுகளின் மத்தியிலே கடந்து சில அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் உதவி செய்வார். பாடுகள் ஏன் வருகிறது? தேவன் ஏன் பாடுகளை அனுமதிக்கிறார்? இன்றைக்கு பாடுகள் இல்லாத மனிதனே இல்லை. சபையிலே மாத்திரமல்ல, எல்லா இடத்திலும் பாடுகள் இருக்கிறது. ஆனால் நம்ம நினைத்துக் கொள்கிறோம், எனக்கு தாப்பா இந்த பிரச்சனை, வேறு யாருக்கும் இந்த பிரச்சனை இல்லை என்று நினைத்துக் கொள்ளுகிறோம். உட்கார்ந்துருக்க நீங்களா நினைக்கலாம், ஒருவேளை நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் எனக்கு பாடுகள் என்று நீங்கள் நினைக்கலாம். அப்படியே நான் நினைப்பேன், நீங்கள் தான் நான் பாக்கியவான்கள், பாடலாமல் இருக்கிறீங்க நான் நினைப்பேன். அதுதான் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் பாருங்கள், எல்லாருக்கும் பாடுகள் தான் இருக்கிறது. கர்த்தர் அந்த பாடுகளை அனுமதிக்கிறார். எதற்காக அனுமதிக்கிறாராம்? 1 பேதுரு 1:7 சொல்லுகிறது, நம்மை சோதிப்பதற்காக கர்த்தர் பாடுகளை அனுமதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பாக விலையேற பெற்றவர்களாக மாறுவதற்காக அந்த பாடுகளை அனுமதிக்கிறாராம். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் என்று சொல்லி சொல்லும் பொழுது, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன், என் நிமித்தமே அப்படி செய்வேன். அப்பனுடைய வாழ்க்கையை நம்ம பரிசுத்தமாக்குவதற்காக அந்த உபத்திரவத்தின் குகையை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். பாடுகளின் மத்தியிலே சென்று பரிசுத்தம் அடைவதற்காக கர்த்தர் நமக்கென்று பாடுகளை அனுமதிக்கிறார், உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால உடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை வச்சுங்க, எல்லாம் கர்த்தரா போதும், தேங்க்யூ காட், நீங்கள் போயிட்டு இருப்போம். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே நான் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். கர்த்தருடைய அந்த அனுமதிக்கிற பாடுகள் வரும் பொழுது என்னுடைய வாழ்க்கை புடமிடப்பட்டதாக சுத்த பொண்ணாய் மாறிக்கொண்டே இருக்கும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை போல மாறணும் என்பதற்காக, நம்முடைய சாயலை மாற்றுவதற்காக அவர் உபத்திரவங்களை அனுப்பி நம்மை திருத்துகிறார், மாற்றுகிறார், சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார், நாம் கர்த்தருக்குள்ளாக வருவதற்காக. ஆனால் தேவன் அனுமதிக்க உபத்திரவங்கள் ஒரு பொழுது நம்மை அழிப்பதற்காக அனுப்பப்படுகிறவைகள் அல்ல, அதை பரிசுத்தப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டவைகள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நீ கடையில் போய் ஒரு பொருளை வாங்க போறீங்க, அதில் ஒரு பிராண்ட் நேம் போட்டுக்கிறாங்க. அந்த பிராண்ட் நேமை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இப்போ நைக்கி ஷூ அப்படின்னா அதில் ஒரு குவாலிட்டி இருக்கும், நீங்கள் நம்பி வாங்குறீங்க. ஆனால் வேறு யாராவது கவுண்டர் ஃபிஷ் ஷூ போட்டு நைக்கின்னு போட்டால் அது எப்படி இருக்கும்? அதுக்காக அந்த நைக்கி நிறுவனம் என்ன செய்கிறாங்க? பல குவாலிட்டி கண்ட்ரோல் வைக்கிறாங்க, டெஸ்டிங் பண்ணுறாங்க, அதுக்கு சீல் வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு முன்பாக அவ்வளவு டெஸ்டிங் பண்ணி தான் செய்கிறாங்க. நீங்கள் போய் பொருள் வாங்க போகிறீங்க, எல்லாம் டிஃப்ரெண்ட் காயின்ஸ் இருக்குது, அதில் சீல் போட்டிருக்கிறாங்க. அதை பார்க்குறீங்க, என்ன சீல் கரெக்டாக, சீலை பார்த்தா அதில் மதிப்பு நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ நம்மை விலையேற பெற்றவர்களாக மாற்றுவதற்கு கர்த்தர் உபத்திரத்தை அனுமதிக்கிறார், சுத்திகரிக்கிறார். அதற்காகத்தான் உபத்திரங்கள் அனுப்பப்படுகிறது. ஆகவே கர்த்தாவே, உபத்திரங்களுக்காக நன்றி என்று சொல்லி தேவனுடைய சமூகம் நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அவரை போல மாற்றி, அவருடைய சாயலை போல மாற்றி மகிமையை நமக்குள்ளாக அவர் வைக்கிறார். மகிமையை நமக்குள்ளாக வைக்கிறார். முதலாவதாக இந்த உபத்திரவத்தை அவர் அனுமதிக்கிறார். மற்றும் எதற்காக அனுமதிக்கிறார்? நீங்கள் அவர் விரும்புகிற அடுத்த படிக்க நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா என்று பார்ப்பதற்காக, சோதித்து பார்ப்பதற்காக அவர் அந்த உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். அது உபத்திரவம் என்று சொல்வதை பார்க்கலாம், அது பரீட்சை என்று நம்ம சொல்லலாம். எல்லாருக்கும் கிடைக்காதிருக்கிற பரீட்சை நமக்கு வருகிறது இல்லை. கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நான் இந்த மகனை குறித்து, இந்த மகளை குறித்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று விரும்புகிறேனே, அதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறானா, அதற்கு அவள் ஆயத்தமாக இருக்கிறாளா என்று கர்த்தர் சோதித்து பார்க்கிறார். ஆஃப்டர் எவ்ரி டெஸ்டிங் there will be a promotion that will come right after, because கர்த்தர் அதற்காக அவங்களை சோதித்து பார்க்கிறார். சில சமயங்களில் பார்க்கும் பொழுது நம்ம யோசித்து பார்க்காத அளவுக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்கோம். ஏன்னா அது முடிந்த உடனே அதே விஷயத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதற்காக சில பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறார். பார்க்கும் வேதம் சொல்லுகிறது, பல உபத்திரங்களை கர்த்தர் எதுக்கு அனுபவிக்கிறாராம்? எந்த உபத்திரத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக மாறும்படிக்கு அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். யோசேப்புக்கு வந்த எல்லா உபத்திரங்கள் மூலமாக கர்த்தர் பார்த்தார். இந்த யோசேப்பு நான் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானா இருக்கிறானா, அவன் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுவானா, நான் வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றுவானா, நான் நினைத்திருக்கிறபடியாக அவனுடைய தகப்பன் குடும்பத்தை அழைத்து கொண்டு வந்து எகிப்தில் 400 வருஷம் தங்குவதற்கு வழிகளை செய்து தருவானா, நான் அதைத்தான் அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் அதை கொடுப்பதற்காக நான் அவனை சோதித்து பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ அவனுடைய அந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் யோசேப்புடைய வாழ்க்கை புடமிடப்பட்டது. ஏன்?
அவர் அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியாக இருக்கிறார் என்பதற்காக உங்களுடைய வாழ்க்கை உபத்திரம் ஒருபோது சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அதன் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை அனுப்புவார். அவர் தம்மை போல மாற்றுவார். அவர் அதன் பின்பு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் பூரணப்படுவதற்காக, for us to mature to be like him, அவரை போல பூரணப்படுவதற்காக அவர் இந்த உபத்திரங்களை அனுமதிக்கிறாராம். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே, தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. யாரை சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறித்து. அவர் தான் மகிமையிலே நம்மை சேர்க்கிறவர். ஆனால் அவர் மகிமைக்கு அதிபதியாக இருக்கிறபடினாலே அவர் பூரணப்படுவதற்காக உபத்திரவங்களை பிதாவானவர் அவருக்கு தந்தாராம். யோசித்து பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவே அந்த உபத்திரவங்களுக்குள்ளாக போயிருந்தால் நாம தான் எம்மாத்திரம்? அதை குறித்து நம்ம யோசித்து பார்க்கணும். கர்த்தாவே, இந்த உபத்திரங்கள் வந்திருக்கிறது, ஆனால் அதன் மத்தியிலே நீர் என்னை பூரணப்படுத்துகிறீர். என்னை நீ சோதித்து பார்த்து எனக்கு உயர்வை நீ கட்டளை இடுகிறீர். என்னுடைய வாழ்க்கையை நீ சுத்த பொன்னாக மாற்றுகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று நம்ம சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உதவி செய்வார். அது உபத்திரங்களை ஏற்றுக்கொள்ள சபை ஆயத்தமாக இருக்கணும். உபத்திரங்கள் மத்தியிலே கிறிஸ்துவை காண சபை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு உபத்திரங்கள் வரும் பொழுது இதன் மூலமாக கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை தரப்போகிறார் என்பதை குறித்து ஜெபித்து இதனுடைய வழிநடத்த பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய மகிமை நமக்குள்ளாக காணப்பட முடியும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் எதற்காக உபத்திரவப்பட வேண்டுமா? கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் துன்பப்பட வேண்டுமா? ஏதோ அநியாயம் செய்தவர்களாக அல்ல, பாவம் குற்றம் செய்தவர்களாக அல்ல. நம்ம கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம் நிந்திக்கப்பட்டால், துன்பப்பட்டால் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்ம ஒரு சாட்சியில் நிற்கும் பொழுது கிறிஸ்துவின் நிமித்தமாக துன்பப்படுகிற அந்த துன்பத்திற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் உதவி செய்வார், கர்த்தர் மாற்றி தருவார். என்னுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஸ்தேவானுடைய வாழ்க்கை கடைசி நேரம் வந்தது. எல்லாம் கல்லறிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் பார்த்தா எல்லாருடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவன் தேவனை பார்க்கிறான். அவன் பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தாவே, அவனுடைய சமூகத்தில் என் ஆவியை ஒப்புகிறே சொல்லும் பொழுது அவனுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல இருந்ததான். அவனுடைய முகத்து மேலே அந்த மகிமையின் பிரகாசம் உண்டாயிற்று. அந்த துன்பத்துக்குள்ளாக போவதற்கு கர்த்தரே திடப்படுத்தினார். அவன் தேவதூதனை போல மாற்றி அவன் பார்க்கிறான். இதோ பிதாவானவர் இருக்கிறதை பார்க்கிறேன், குமாரன் வலது பாசத்தில் இருக்கிறார், நான் அதை பார்க்கிறேன் என்பதாக சொல்லுகிறார். அவருடைய மரணம் ஒரு பெரிய ஒரு வெற்றியின் மரணமாகத்தான் மாறியிற்று. பேதுருவை குறித்து நம்ம அநேக காலை கற்றுக்கொண்டிருக்கிறோம். பேதுருவை பார்த்து கர்த்தர் கேட்டார், நீ எல்லாவற்றையும் பார்த்து அதிகமாக என்னை நேசிக்கிறாயா பேதுருவே? நீ பேதுருவாக இருக்கிறாய், உண்மையிலே என் சபையை கட்டப் போகிறேன் என்றெல்லாம் கர்த்தர் சொன்னார். சொல்லிவிட்டு 3 முறை அவனை பார்த்து கேட்க, என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்று 3 முறை கேட்டு, நான் அன்பாக இருக்கிறேன் என்று சொன்ன பின்பு நான் சொல்லுகிறாய், என்னை பின்பற்றி வா என்று சொல்லி கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற காரியம் என்ன? நீ இளைஞனாக இருந்த பொழுது உன் இஷ்டப்படி நடந்தாய், இஷ்டமான இடங்களுக்கு சென்றாய். நீ முதிர் வயதாகும் பொழுது நீ உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று நான் உனக்கு சொல்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அதன் பின்பு வேதம் சொல்லுகிறது, அவன் இன்ன விதமான மரணத்தினாலே தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறித்து கர்த்தர் அப்படி சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பேதுருடைய மரணம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவர் ரோமாபுரியில் இருந்த பொழுது எல்லா சீசர்களையும் கொலை செய்யும்படியாக கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. பேதுருவை பிடிப்பதற்காக தேடினார்கள். சில முறையில் கர்த்தர் விடுதலை செய்ததை குறித்து அப்போஸ்தலர் 2 எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய நாள் வந்த பொழுது அவரை கொலை செய்வார்கள் என்கிற பயம் வந்ததுனாலே அந்த ரோமாபுரியில் உள்ள தெய்வ பிள்ளைகள் சபை கூட சேர்ந்து சொன்னாங்க பேதுருவை பார்த்து, பேதுருவே, நாங்கள்லாம் மரித்ததான் அவங்க கவலைப்பட மாட்டார்கள், ஆனால் நீர் எங்களுக்கு தளபதியை போல் இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் மறித்து விடக்கூடாது, நீங்கள் போயிருங்க என்று சொல்லி அவரை பாதுகாவலோடு கூட ரோமாபுரியை விட்டு இரவிலே வெளியே அனுப்பிவிட்டார்கள். ஏற்கனவே அதே போல் நடந்தது நம்ம பார்த்துக்கோ. தமஸ்கு இருந்த பொழுது தப்பித்து ஓடி அனுப்பி வைக்கப்பட்டார். அதே போல் ரோமாபுரியில் நடந்தது. அது இரவு நேரத்தில் தப்பி போகும் பொழுது அவர் திடீரென்று பார்த்த பொழுது ஒரு உருவத்தை அவர் பார்த்தார். இரவு நேரத்தில் வந்து கொண்டிருந்த ஒரு உருவம். யார் என்று உற்று பார்த்த பொழுது இயேசுவை வந்து கொண்டிருப்பதை அவர் கண்டார். கண்டுடனே இயேசுவை நீ வந்து விட்டேன் என்று சொல்லி ஓடி சென்று பார்த்த பொழுது இயேசு சிலுவை சுமந்து கொண்டு ரோமாபுரியை நோக்கி போய் கொண்டிருந்தாராம். அப்ப பேதுருவை பார்த்து கேட்கிறார், இயேசுவை நீ ஏன் மறுபடியும் சிலுவையை சுமக்க வேண்டும்? அப்ப அவர் ஏன் இயேசுவை நீர் ஏன் மறுபடியும் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது இயேசு சொன்னாராம், பேதுருவே, நீ சுமக்க வேண்டாம் என்று அந்த சிலுவையை புறக்கணித்து போய்விட்டாய் அல்லவா, ஆகவே நான் உனக்காக மறுபடியும் சிலுவை சுமக்க நான் ரோமாபுரிக்கு செல்கிறேன் என்று சொன்னாராம். அதை கேட்ட உடனே பேதுரு துக்கப்பட்டு இருதயம் உடைக்கப்பட்டவராக, இல்லை ஆண்டவரே, போதும், நீ மறுபடியும் நீ மரணம் அடைய வேண்டாம்,
நானே போகிறேன் என்று சொல்லி அவர் மறுபடியும் ரோமாபுரிக்குள்ளாய் சென்று தன்னை ஒப்பு கொடுத்தார். எல்லா நியாய தண்டனை கொடுக்கப்பட்டது. சிலுவையில் அறைய வேண்டும் என்கிற கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பொழுது சொன்னார், கடைசியாக ஒரே ஒரு விண்ணப்பம் என்று கேட்டார். என்ன விண்ணப்பம் தெரியுமா? நான் என் இயேசுவை போல சிலுவையை மறிப்பதற்கு நான் தகுதியானவன் அல்ல, ஆகையினால் என்னை தலைகீழாக சிலுவையில் அறைகள் என்று சொன்னாராம். அப்படியாக தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு அவர் மறித்தார். பவுல் எழுதுகிறது என்ன தெரியுமா? இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று நான் எண்ணுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். There is a glory that is coming. There is a glory that is coming. When we are ready for that, when we are ready to walk according to the path that God has set for us, கர்த்தர் இந்த மகிமையை நாம் காணும்படியாக உதவி செய்வார். சபை மகிமை பெற்றுக்கொள்வதற்கு ரட்சிப்பை புறக்கணிக்கக்கூடாது. சபை மகிமை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மனதோடு நிற்க வேண்டும். சபை அந்த மகிமை பெற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்துவோடு கூட பாடுபடுவதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் எழுமின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னுடைய சமூகத்தில் கர்த்தாவே எங்கள் உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். 2 தெசலோனிக்கேயர் 1:11-12 ஒரு நல்ல ஒரு ஜெபத்தை பவுல் எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும்படியாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் தம்முடைய வல்லமையின் கிரியையும் உங்களிடத்தில் பலமாய் நடப்பிக்கவும் வேண்டும் என்று உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அதான் அவர் சொன்னது. கர்த்தாவே மகிமை அந்த வெளிப்படுவதற்காக நீ எதற்காக அழைத்தீரோ அந்த அழைப்பு முற்றிலுமாக நிறைவேற வேண்டும் ராஜா. அது பலமாய் நிறைவேற்ற வேண்டும் ராஜா. அதுவே நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். இப்போ அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தா நீ விரும்புகிற மகிமைகளை விளங்க வேண்டும் ராஜா. நாங்களும் உண்மை மகிமைப்படுத்த வேண்டும் கர்த்தாவே. அதற்காக நீ எதற்காக எங்களை அழைத்தீரோ அந்த அழைப்பில் எங்களை நடத்தும் என்று அர்ப்பணித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எனக்கு சிலரோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக வரல. நீங்கள் இதுவரைக்கும் பாவங்களை மனந்திரும்பி முற்றிலுமாக கர்த்தர் ஏற்றுக்கொண்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக வரவில்லை. இப்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கே ரட்சணிய காலம். அதற்காக அர்ப்பணித்து நீங்கள் ஜெபியுங்க. அதற்காக நீங்கள் அர்ப்பணித்து ஜெபியுங்க. தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், இந்த ரட்சிப்பை நான் உறுதிப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவனாக இருந்தாலும் கூட நான் தூரமாக இருக்கிறேன், மறுபடியும் நான் வர விரும்புகிறேன் என்று விரும்புகிறவர்கள் கரங்களுக்கு வைத்து அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். God bless you, God bless you, God bless you, God bless you. ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கலாம், அதிகமாக நான் மற்றொரு ஒன்றாக இருக்கணும், சமாதானத்தை அதிகமாக நான் நாட வேண்டும், அந்த சமாதானத்துக்காக நான் அர்ப்பணித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், கர்த்தர் விரும்புகிற ஒரு அழைப்பில் நான் நிற்க வேண்டும், அவர் என்ன விரும்புகிறார் அதை நான் செய்து கர்த்தருடைய மகிமையை நான் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சொல்லலாம். அது உங்களோட ஜெபமாக இருக்குமா? கைகளை உயர்த்தி அர்ப்பணித்து ஜெபிங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். God bless you, God bless you. கைகளை எல்லா கைகளும் கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தருடைய மகிமையை காணும்படியாக கர்த்தருடைய கிருபைகளை எல்லாருக்கும் நமக்கு தருகிறார். தகப்பனே, நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு கூட பேசின நம்முடைய கிருபைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்து தகப்பனே கர்த்தாவே மிகவும் அன்பு கூர்ந்து நம்முடைய வசனமாகிய திருவசனம் முழுக்கினால் அதை சுத்திகரித்து கரை திரையற்றதும் பிழையற்றதும் மகிமையுள்ள சபையுமாக தனக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக ஒப்புக் கொடுத்தீர் என்று நாங்கள் பார்த்தோம் தகப்பனே. இவங்க ஒப்புக் கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு தகவல் இந்த மகிமையை வரும்படியாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ராஜா. எங்களுடைய சபையில் இந்த மகிமை காணப்பட வேண்டும் ராஜா. அதற்காக ரட்சிக்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ராஜா அதற்காக அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தருடைய மகிமை அவர்களுக்குள்ளாக இன்றைக்கு காணப்பட அந்த மகிமை கர்த்தர் வைப்பீராக. கிறிஸ்துவான ஒரு மகிமை நம்பிக்கையாக அவர்களுக்குள்ளாக வந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவைகள் எல்லாரையும் கர்த்தர் வழி நடத்தி தகவலை ஒருவனம் உள்ளவர்களாக கர்த்தருடைய அழைப்புக்கு நாங்கள் நிற்கவும் கர்த்தா கடைசி நாளிலே கர்த்தாவே நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை கேட்கும்படியாகவும் கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் படி செய்கிறதுக்காக உமக்கே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.